ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் சத்துர்மாசிய விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கௌடிய வைஷ்ணவாவில் பார்த்தீங்கன்னா அவள் குரு பூர்ணிமாலேருந்து ஆரம்பிப்பா. ஏன்னா அப்போ தான் பூர்ணிமா பௌர்ணமிலேருந்து தான் அவளுக்கு மாதம் தொடங்கிறது, அதாவது ஸ்ராவண மாதம் தொடங்கும். ஸோ குரு பூர்ணிமாலேருந்து சில பேர் ஆரம்பிப்பா, சில பேர் தேவசேனி ஏகாதசிலேருந்து ஆரம்பிப்பா. ஸோ 2 விதமான குரூப் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த குரூப்பில் இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறவா எந்த குரூப்பை சார்ந்தவாளோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டேட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டுமே நீங்கள் தேவசேனி ஏகாதசிலேருந்து ஆரம்பிக்கிறதும் கரெக்டு தான், குரு பூர்ணிமாலேருந்து ஆரம்பிக்கிறதும் கரெக்டு தான். ரெண்டுத்துக்குமே சாஸ்திரத்தில் ரெஃபரன்சஸ் இருக்குது. ஒன்றும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5-7 நாள் தான் வித்தியாசம் வரும். கொஞ்சம் 5-7 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஏகாதசிலேருந்து, அதாவது ஏகாதசியில் எப்படி சாப்பிட மாட்டோம், அடுத்த நாள்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜஸ்ட் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு வாரம் தான் வித்தியாசம். ஸோ ஒரு வாரம் அட்வான்ஸாக ஆரம்பித்தா கூட பரவாயில்ல. நீங்கள் எப்படி ஆரம்பிக்க போகிறீங்கிறத நான் உங்களோட சாய்ஸில் விட்டுடுறேன். இந்த வீடியோவை நம்ம 2 பாகமாக பிரிக்கிறோம். முதல் பாகத்தில் ஸ்ட்ரிக்டாக சத்துர்மாசிய விரதம் ஒரு மாதமும் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதை முடியலை அப்படின்னா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலாம், அந்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பீஷ்ம பஞ்சகாவை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்புறம் 2வது பாகம், இது முதல் பாகம். 2வது பாகத்தில் தான் நீங்கள் ரொம்பவே எளிதாக யார் வேணால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை தயவுசெய்து பொறுமையாக ஃபுல்லாக கேளுங்க. உங்கள் நல்லதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த 4 மாதத்தில் நீங்கள் பண்ணுற ஜபம் தானம் அதெல்லாம் அக்ஷய பலன். இப்போ அக்ஷய திருதியான்னு சொல்கிறோம் இல்லையா, அக்ஷய பலன்னா ஒரு முடிவே இல்லை. இவ்வளோ தான் 1,00,000 தடவை நீங்கள் இப்போ ஒரு ரவுண்டு, இப்போ ஒரு மாலை 108 தடவை நீங்கள் மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது 10,000 தடவையாக பெருகும் அப்படின்னு கிடையாது. அது அக்ஷயமாக வளருமா, அது வளர்ந்துட்டே போகுமா. நீங்கள் பண்ணுற தானம், அப்புறம் நீங்கள் பண்ணுற ஜபம், அப்புறம் நீங்கள் இந்த 4 மாதத்தில் ஏதாவது புனித ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் கங்கையிலேயோ யமுனையிலேயோ போய் நீராடினா அதோட பலன்லாம் அக்ஷயம். அக்ஷயம்னா என்ன, ஒரு இன்ஃபினிட், அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குமா. ஸோ தயவுசெய்து இந்த 4 மாதத்தில் நீங்கள் விரதம் இருக்கையிலே இல்லையோ, அட்லீஸ்ட் ஜபம் தானம், அப்புறம் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற ரொம்பவே பிரசித்தமான கோயில் குளங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் குளிச்சுட்டு வர்றது ரொம்பவே சிறந்த அக்ஷய பலனை கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த 4 மாதத்தில் நீங்கள் யாரையாவது திட்டுறது, சாபம் விடுறது, அடிக்கிறது, குழந்தையில போட்டு நல்லா 4 சாத்துறது, அதெல்லாம் தயவுசெய்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எது பண்ணாலும் இந்த 4 மாதத்தில் அக்ஷயமாக தான் அந்த பலன் கிடைக்குமா. இப்போ நம்ம வீடியோவோட முதல் பாகத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட். நீங்கள் இப்போ ஏகாதசிலேருந்து ஆரம்பிக்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே. தேவசேனி அல்லது ஆஷாட ஏகாதசியிலேருந்து இந்த விரதம் துவங்கணும். இப்போ நீங்கள் ஏகாதசி விரதத்துக்கு வெறும் பழம் மட்டும் சாப்பிட்றீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் துவாதசி அன்னைக்கு, இப்போ துவாதசி அன்னைக்கு தான் நீங்கள் சமைச்சு சாப்பிட போகிற நாள். ஸோ துவாதசி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை கீரை வகைகள் எதையுமே சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு மாதம் வரைக்கும், முதல் மாதம் வரைக்கும் கீரை வகைகளை தவிர்க்கணும். இப்போ கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ் கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. முட்டைக்கோஸு, அப்புறம் லெட்யூஸ், அது மாதிரி எதுவுமே, கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது மாதத்தில் தயிர் வகைகள், அதாவது இப்போ மோர் குழம்புன்னு சொல்லி அதில் மோரை ஊற்றுறது, தயிர் தானே நம்ம தவிர்க்கணும்னு தயிரில் தண்ணியை ஊற்றி மோராக குடிக்கிறது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. தயிர் வகைகளை ஒதுக்கணும். 3வது மாதம் பால் வகைகள், பால் குடிக்கிறது, இல்லை பால்கோவாவாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது, அது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. பால்
சம்மந்தப்பட்ட எந்த வகைகளையும் நீங்கள் தொடவே கூடாது. அப்புறம் பன்னீர் சேர்க்குறோம் இல்லையா, பன்னீர், அப்புறம் சீஸு, அது மாதிரி எதுவுமே நீங்கள் இந்த பால் சம்மந்தப்பட்ட எதையுமே தொடக்கூடாது. அடுத்தது 4வது மாதம், கடைசி மாதம். இதுதான் நம்மளுடைய தாமோதர மாதம். பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாமோதர மாதங்கிறது கார்த்திக் மந்த். இது நார்த் இந்தியன் கேலண்டர் படி வர கார்த்திக் மந்த். ஸோ அந்த கடைசி மாதத்தில் உளுந்து சம்மந்தப்பட்ட எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்போ உளுத்தங்களி, அப்புறம் நம்ம தோசை, இட்லி இதெல்லாம் உளுந்து சேர்த்துருப்பில்லையே, அது மாதிரி எதையுமே சாப்பிடக்கூடாது. அப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டில் தாளிச்சு கொட்டுறதுக்கு உளுத்த பருப்பு போடுவோம்ல, அதை ஞாபகமாக போடவே கூடாது. உளுந்தை தவிர மற்ற பருப்புகள், இப்போ சில பருப்பை ரெண்டாக பிரிக்க முடியும் இல்லையா, பைசெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி ரெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு கூட உடச்ச கடலை பருப்பு தான். அதேமாரி கொண்டக்கல்ல கூட பார்த்தீங்கன்னா பைசெக்ட் பண்ண முடியும். அதேமாரி த்விதலா விரத்தான்னு பேர் இதுக்கு. 4வது மாதத்துக்கு த்விதலா, அதாவது 2ஆக பிரிக்கக்கூடிய எந்த விதமான பருப்பையும் சேர்த்துக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் வேணான்னா எந்த பருப்புமே சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். பட் நான் உங்களுக்கு இது மாதிரி என்னால் இருக்க முடியாது, முதல் மாதம் கீரை சம்மந்தப்பட்ட எந்த வகைகளையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னா அதில் மேத்தி, அதாவது வெந்தயம் இருக்கு இல்லையா, ஸோ வெந்தயமும் கீரையோட வகை தான். ஸோ நீங்கள் வெந்தயமும் சேர்க்கக்கூடாது. அது மாதிரி பல நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கீரைனா கீரை மட்டும் கிடையாது, இப்போ கீரையிலேருந்து வர எதுவுமே நீங்கள் தொடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெந்தயம் சொன்னேன் இல்லையா, அதுவும் தாளிப்புக்கு கூட சில பேர் வெந்தயம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ வெந்தயம். அப்புறம் சாம்பார் பொடி அரைக்கும் போது வெந்தயம் யூஸ் பண்ணுவீங்க, அது எதுவுமே, ஸோ வெந்தயமும் இருக்கக்கூடாது. அப்புறம் பொதுவாகவே இந்த 4 மாதம் இந்த சத்துர்மாச விரதத்தில் நீங்கள் கடுகு, அப்புறம் கடுகு எண்ணெய், இப்போ கடுகு எண்ணெயை நம்ம யூஸ்வலாக சவுத் இண்டியன் சேர்க்கறது கிடையாது. இப்போ நிறையா சவுத் இண்டியன்ஸ் நார்த் இந்தியாலேயும் இருக்கா இல்லையா, ஸோ அவளுக்காக சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கடுகு எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. பொதுவாகவே இந்த 4 மாதம் கடுகு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பச்சை மிளகா ஒரு ஃபாரின் வெஜிடபிள். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நேட்டிவ் வெஜிடபிள், அதாவது பூசணிக்காய், நாட்டுக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், இது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. வெங்காயம் பூண்டு சேர்த்து சமைக்கிறவாளாக இருந்தேன்னா இந்த 4 மாதமும் நீங்கள் வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. அப்புறம் கொள்ளு சேர்க்கக்கூடாது. அப்புறம் மசூர் தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருப்பு இருக்குது, அதுவும் சேர்க்கக்கூடாது. அது மைசூர் பருப்புன்னு சொல்லுவா இல்லையா, ஸோ அது சேர்க்கக்கூடாது. பொதுவாகவே இந்த மைசூர் பருப்பு, மசூர் தால், அப்புறம் கொள்ளு, வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நைவேத்தியத்துக்கு உகந்தது கிடையாது. ஸோ விரத பலன் என்ன, இதுமாரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் 4 மாதம் விரதம் இருந்தேன்னா அதோட பலன் என்ன அப்படின்னா, நீங்கள் விஷ்ணு லோகத்தை அடையலாம். நம்மளோட மோட்டிவ் என்ன, முக்தி அடையலாம். முக்தி நீங்கள் அடையிறதுக்கு நீங்கள் சத்துர்மாச விரதம் இருக்கணும். ஐயோ என்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து சமைக்க முடியாது, இது போட்டேனா அது போட்டேனான்னு சமைக்க முடியாது அப்படின்னு மெயினாக இது லேடிஸ் கேட்டுட்டு இருந்தேன்னா அவளுக்கு தான் அந்த கவலை இருக்கும். ஸோ இதுக்கும் நான் ஒரு ஈஸியான ஒரு வழியை இதே வீடியோவில் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியான வழி என்னென்னா, இதை ஃபாலோ பண்ண முடியலன்னா பீஷ்ம பஞ்சகா, அதாவது இந்த நார்த் இந்தியன் கேலண்டர் படி வர கார்த்திக் மந்தில் பீஷ்ம பஞ்சகா கடைசி 5 நாள் வெறும் பழம் மட்டும் சாப்பிட்ணும். அது ஏற்கனவே நான் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் தேடி பார்த்துக்கலாம். நான் திரும்பி அப்லோட் பண்ணுவேன். கரெக்டாக அந்த மாதம் 4வது மாதம் வரும்போது நான் பண்ணுவேன். அந்த பீஷ்ம பஞ்சகா நாள் வரும்போது பண்ணுவேன். ஸோ இந்த 5 நாள் நீங்கள் வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த 4 மாதம் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் சத்துர்மாசிய விரதம் இருந்த பலனை அந்த 4வது மாதத்தில் கடைசி 5 நாள், 4வது மாதம் முடியும் போது வர கடைசி 5 நாள் வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டேனாலே அந்த பலன் கிடச்சிருமா. செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவோட 2வது பகுதி மற்றும் கடைசி பகுதியில் இப்போ நம்ம இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4 மாதம் நான் ஒரு விஷயத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அபிருச்சி, அதாவது அபிருச்சி தியாகம் பண்ணிடணும். ரொம்ப பிடிச்ச விஷயத்த, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த இல்லை, எனக்கு இந்த காய்கறி பிடிக்காது அதனால நான் அதை சாப்பிடவே மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ
அதை வந்து நான் விட்டுடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். அதாவது ஒரு ப்ராமிஸ் பகவானுக்கு முன்னாடி நின்றுண்டு இந்த ஏகாதசி அன்னைக்கு, இப்போ ஆஷாட ஏகாதசி அல்லது தேவசைனி ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணணும். இந்த 4 மாதம் சதுர்மாசம் முடிகிற வரைக்கும், இப்போ உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் இனிப்பையே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ். ஆனால் அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணக்கூடாது. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். ப்ராமிஸை பிரேக் பண்ணால் அதை விட சிறந்த பாவம் எதுவுமே கிடையாதான். ஸோ உங்களால் முடியல, உங்களுக்கு அந்தளவு திடம் கிடையாது, நடுவில் 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டு பகவான் நம்மளை மன்னிச்சிடுவார், பகவான்கிட்ட போய் சாரி சாமி நான் 10 நாள் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, அதனால் நான் அதை விட போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படிலாம் பிரேக் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ப்ராமிஸ்னால் என்ன அர்த்தம்? சத்திய வாக்கு. நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கிறீள், இது மாதிரி இந்த 4 மாதம் அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதை அது பண்ணாலே உங்களுக்கு அது இந்த 4 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அவ்வளோ பலனா உங்களுக்கு. நீங்கள் சத்துர்மாசி விரதத்தில் சில காய்கறி அப்புறம் பால் தயிர் இந்த மாதம் அதை சேர்க்கக்கூடாது, இந்த மாதம் இதை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதெல்லாம் விட இதில் இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ உப்பு வந்து நம்ம உப்புலியப்பன் கோயில் பெருமாள் மாதிரி நான் உப்பையே சேர்த்துக்க மாட்டேன், உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன் அப்படின்னு 4 மாதம் நீங்கள் சாப்பிட்டா அதுவும் சூப்பர் பலனா. ஓகேவா? ஸோ நாக்குக்கு உப்பு எவ்வளோ தேவை அதை நீங்கள் தியாகம் பண்ணால் அதுவும் ஒரு சிறந்த பலனா. ஆனால் உப்பை தியாகம் பண்ணால் உங்களுக்கு என்ன பலன், சர்க்கரை இனிப்பு தியாகம் பண்ணால் என்ன பலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட விரிவாக சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து நீங்கள் பெட்டில் சொகுசாக வந்து கட்டிலில் பெட்டில் படுத்துக்கிறேன், பஞ்சு மத்தியில் படுத்துக்கிற ஆளாக இருந்தால், நான் தரையிலனா டேரெக்டாக தரையில் என்றைக்குமே படுக்கக்கூடாது, தரையில் டேரெக்டாக உட்காரவும் கூடாது. ஏதாவது துண்டை விரிச்சுண்டோ இல்லைனா ஒரு சின்னதாக ஜமக்காலம் மாதிரி போட்டுண்டோ இல்லைனா ஒரு பாய் மேலே ஜமக்காலம் போட்டுட்டோ நான் தரையில் 4 மாதம் படுக்கிறேன் அப்படின்னு கூட. சோஃபாவில் கிடையாது, அது மாதிரி தரையில் தான் படுக்கிறேன், தரையில் துணியோ இல்லை துண்டோ பாயோ ஜமக்காலமோ எதையா போட்டுட்டு படுத்துக்கிறேன்னு நீங்கள் வந்து சங்கல்பம் எடுத்து இந்த 4 மாதமும் நீங்கள் அந்த சுகம் இருக்கு இல்லையா, பஞ்சுமத்தையில் படுக்கிற சுகத்தை தியாகம் பண்ணி தரையில் படுத்துக்கணும். சில பேர் யோசிப்பா இது என்ன பெரிய விஷயம், நான் எப்போதுமே அப்படி தான் படுத்துக்கிறேன் அப்படின்னு. அது வேறு, நீங்கள் எப்போதுமே படுத்துக்கிறீள். பட் சில பேர் வந்து இப்போ மாடர்ன் சிச்சுவேஷனில் வந்து பெட்டில் படுத்துக்கிறவாளும் இருக்கா, அவளுக்காக சொல்கிறேன். ஸோ அது ஏன்னா இதுக்கெல்லாம் பலன் இருக்குது. ஸோ இது மாதிரி பஞ்சுமத்தியை தியாகம் பண்ணால் இந்த பலன், அதுமாரி பலன்லாம் இருக்குது. அப்புறம் இந்த 4 மாதமும் நான் பூமியில் உட்காந்து தான் போஜனம் பண்ணுவேன். போஜனம்னா என்ன, சாப்பிடுவேன், டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம், அதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்குது. ஸோ பூமியில் உட்காந்து சாப்பிட்றது தான் ரொம்ப சிறப்பு, அதுதான் நம்மளோட கலாச்சாரமும் கூட. இப்போ சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. இந்த 4 மாதம் பகவானே நான் வந்து தரையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு துணி மாதிரியோ இல்லை குட்டியாக ஒரு பாய் இருக்கும், ஆசன பாய் மாதிரி. ஸோ அது மாதிரி போட்டுட்டு உட்காந்து நீங்கள் தரையில் டைரெக்டாக என்றைக்குமே தரையில் உட்காரக்கூடாது. ஸோ ஏதாவது ஒன்று போட்டுட்டு துணி மாதிரி போட்டுன்ட்டு குட்டி பாய் மாரி போட்டுன்ட்டு தான் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிடணும். ஸோ இந்த 4 மாதமும் நான் தரையில் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு கூட நீங்கள் சங்கல்பம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். தரையில் உட்காந்து இப்போ முட்டி வலி உங்களுக்கு இந்த முட்டி பிரச்சனை, ஜாயிண்ட் பிரச்சனை இல்லாதவாலாம் இதை அழகாக ஃபாலோ பண்ணலாம். உப்பை தியாகம் பண்ணினா உங்களுடைய குரல் வந்து ரொம்ப இனிமையானதாக வந்து மாறிடுமா. அப்புறம் நீங்கள் வந்து இனிப்பு தியாகம் பண்ணேல், இல்லைனா வந்து இந்த உப்பு புளிப்பு இந்த 6 விதமான சுவைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதை 6 விதமான சுவைகளையும் தியாகம் பண்ணேல் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அடுத்த ஜென்மம் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட ஜென்மமாக இருக்காதான். அதாவது ஒரு ஒரு ஜந்துவாவோ நீங்கள் வந்து இருக்க மாட்டேல், அதாவது பிறக்க மாட்டேல். ஃபார் எக்ஸாம்பிள் யானையாவோ இல்லை புலியாவோ நீங்கள் வந்து இப்போ மனுஷ பிறப்பு தான் இருக்குது, அடுத்த ஜென்மம் நமக்கு மனுஷ பிறப்பு தான் அப்படிலாம் கிடையாது. அடுத்த ஜென்மம் நீங்கள் வந்து மிருகமாக கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அது மாதிரி உங்களுக்கு ஒரு கெட்ட பிறப்பு இல்லாமல் இருக்குமா இந்த 6 விதமான சுவைகளையும் நீங்கள் தியாகம் பண்ணேல் அப்படின்னா. ஸோ அறுசுவை அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த அறுசுவையெல்லாம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நீங்கள் தியாகம் பண்ணணும். அப்புறம் சில பேருக்கு வந்து வேர்த்தா வந்து உடம்பெல்லாம் ரொம்ப நாரும், அதுக்கப்புறம் வாய் நாரும், இது மாதிரி ஒரு நாத்தம் இருக்கும். சில பேருக்கு ஒரு வியாதி இருக்கும் அது மாதிரி. ஸோ அந்த வியாதியே குணமாயிடுமா இந்த அறுசுவையும் இந்த 4 மாதத்தில் நீங்கள் தியாகம் பண்ணல அப்படின்னா. அப்புறம் தரையில் படுத்துட்டா வந்து டைரெக்டாக வந்து
நீங்கள் வந்து மகாவிஷ்ணுவின் ஒரு சேவாதாரியாக வந்து நீங்கள் மாறிடுவீங்க. மகாவிஷ்ணுவுக்கு சேவகனாக நீங்கள் வந்து ஆயிடுவேலாம் 4 மாதமும் தரையில் படுத்துண்டா. அதே மாதிரி எண்ணெயை கூட தியாகம் பண்ணணுன்றதை நான் சொல்ல மறந்துட்டேன். எண்ணெயை தியாகம் பண்ணினேன் அப்படின்னா வந்து உங்களுடைய இந்த 4 மாதம் எண்ணெய் தாளிப்பில் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட இருக்கக்கூடாது. எண்ணெயே நீங்கள் 4 மாதம் நீங்கள் தொடாமல் இருந்தேல் அப்படின்னா வந்து உங்களுடைய ஆயுள் விருத்தி ஆகுமா. ஆயுள் விருத்தியாகிறதோட இப்போ குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவாலாம் இதை கேட்டேன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்குமா. ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ஹரிபக்தி விலாசத்தில் சனாதன கோஸ்வாமி சொல்லியிருக்கார். அவர் என்ன பண்ணார்னா சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளையின் பேரில் நிறைய புராணங்களை ரெஃபர் பண்ணி ஒரே புக்காக வந்து இந்த பெங்காலி வைஷ்ணவாஸ்க்கு எழுதினார். அந்த புக்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது பாருங்க, அதை நான் சொல்கிறேன். வர்ஜயே லவணம் யஸ்து மாதுரியம் தஸ்ய ஜாயத்தே. அதாவது லவணம்னா உப்பை வந்து நீங்கள் தியாகம் பண்ணினா உங்களுக்கு இனிமையான குரல் கிடைக்கும். மாதுரியம் தஸ்ய ஜாயத்தே. இப்போ சங்கீதம் கற்றுக்கிறவா இருக்கா இல்லையா, சங்கீதத்தில் வந்து நல்ல பேர் எடுக்கணும், இல்லைனா சங்கீதத்தை நான் வந்து பகவானுக்கு முன்னாடி நன்னா பாடணும் அப்படின்னு நினைக்கிறவா கூட உப்பை தியாகம் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் 4 மாதம் கழிச்சு. தைலத்யாகாத் பவேதாயுஹு பிரஜா ஹானிர்ன ஜாயத்தே. அதாவது எண்ணெய், தைலம்னா எண்ணெயை நீங்கள் 4 மாதம் அவாய்ட் பண்ணால் ஆயுள் விருத்தியாகும். பிரஜா ஹானிர்ன ஜாயத்தேனா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்குமா. ஷட் ரசாம்ச்ச தியஜேத்யஸ்து சன துர்கந்திதாம் இயாத். ஷட் ரசாம் அப்படின்னா வந்து ஷட்னாலே வந்து ஷஷ்டிங்கிறோம் இல்லையா, அதாவது 6 அறுசுவை. ரசாம்னா வந்து சுவை. ஷட் ரசாம்னா அறுசுவையும் வந்து தியஜேத்னா தியாகம் பண்ணுறவாளுக்கு, துர்கந்திதாம் அப்படின்னா வந்து கந்தம்னா வந்து என்ன, வாசனை. துர்கந்தம்னா வந்து கெட்ட வாடை அல்லது கெட்ட வாசனை இல்லையா. ஸோ அது வந்து போயிடுமா. அது சில பேருக்கு ஒரு வியாதி இருக்குன்னு இல்லையா, வாய் திறந்தாலே நாத்தம் அடிக்கும், அப்புறம் உடம்பெல்லாம் நாரும், அது மாதிரி வியாதி இருக்கிறவா தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. பூஷையாம் யஸ்து குர்வீத விஷ்ணு பார்ஷத் பவேத்து சஹ. ஷையாம்னா வந்து சயனம். பூனா பூமியில், அதாவது தரையில் படுத்துட்டு தூங்கிறது. ஸோ அது பண்ணினா என்னாகும் அப்படின்னா பவேத்து விஷ்ணு பார்ஷத் பவேத்து சகனா விஷ்ணுவுக்கு நீங்கள் உபகாரம் பண்ணுவேலாம். இப்போ விஷ்ணு வந்து நீ வந்து இப்போ பூலோகத்துக்கு போய் சில காரியம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஓகே சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பயங்கரமாக ப்ரமோட் ஆகிடுவேலாம் பூமியில் படுத்துட்டு. ஐ திங்க் இதை வந்து நிறைய பேரால் ஈஸியாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ யார் என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன பண்ணாலும் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். தயவுசெய்து கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.